ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். என்னென்னா, எனக்கு கொஞ்ச நாளாக இல்லை, ஒரு 2-3 வருஷமாகவே உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அது சரி பண்ணுறதுக்காக இன்றைக்கி போகிறோம். என்ன நல்லா தானே இருக்கீங்க பார்க்குறதுக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கேட்கலாம். சிசரியன் பண்ணி தான் பாப்பா எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும், சிசரியன் பண்ணாலே பேக் பெயின்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் எனக்கு கால் பாதம், கால் முட்டி, அந்த கணுக்கால் பாதம் எல்லாமே ரொம்ப அதிக வலி இருந்துகிட்டே இருக்குது. அதனால் நாங்கள் திருச்சியில் வந்து ஆர்த்தோ டாக்டர் போய் பார்த்தேன். அவங்க வந்து ஸ்கேன் எடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி நிறையா சொன்னாங்க. இன்னொன்று ஏதாவது பிரச்சனை அதிகமாக இருந்தால் சிசரியன் பண்ணுற அளவு கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா ஏற்கனவே இப்போ தான் சிசரியன் பண்ணி ஒரு 1.5 வருஷம் ஆகுது, திரும்பவும் ஒரு சிசரியன்னா அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போதே நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, சென்னையில் அதாவது தாம்பரத்தில் எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். 20-30 வயசில் இருக்கிறவங்களுக்கே இப்போ வந்து கால் வலி, முட்டி வலி, பேக் பெயின், முதுகு வலி எல்லாமே வந்துடுது. அதேமாதிரி வயசானவங்களுக்கு வந்து எலும்பு தேய்மானத்தால் வந்து நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுறதால நம்மளுடைய போன்லாம் வந்து நம்ம முதுகை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியாது. அதனால் இப்படி வளைச்சிக்கிட்டு நெளிச்சிக்கிட்டு இப்படி உட்கார்றதால வந்து எல்லாருக்குமே வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, டிரைவிங் பண்ணுறவங்க, அந்த மாதிரி எல்லா துறையிலுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இப்போ ஒரு 20 வயசுல வர ஸ்டார்ட் ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன். பர்மா தெரப்பில வந்து அவங்க மசாஜ் மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்றதா சொன்னாங்க. ஏன்னா எனக்கு வர வர என்னால பெயின் வந்து தாங்க முடியல. பாப்பாவுக்கு வந்து இப்போ ஃபீட் பண்ணிட்டே இருக்கும்போது என்னால் சுத்தமாக இப்பெல்லாம் முடியல. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் அங்கே அரியலூர்லேருந்து நான் கிளம்பிட்டேங்க. இப்போ நான் போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் சென்னையை நெருங்கிட்டேன். அங்கே போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி இருக்குது, அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். ஏன்னா நான் வந்து ஃபோனில் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டேன். அந்த டைமுக்கு வரேன், நான் அந்த மாதிரி இங்கே திருச்சி சைட்லேருந்து வரேன்னு எல்லாமே நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு 3 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு எல்லா பர்மிஷனும் வாங்கிட்டு நான் உங்களுக்கு முறையாக எல்லாமே வீடியோஸ் நான் எடுக்க போகிறேன். டாக்டர்கிட்ட பேசுகிறதுலேருந்து அந்த ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி நடக்குது எல்லாமே A to Z எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அந்த கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, இது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பெயின் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அங்கே போயிட்டு அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் போங்க. எனக்கு நல்லா பெட்டராக இருக்குது, நல்லா ரிலீஃப் ஆகிருக்கு அப்படின்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை சரியில்லைனாலும் அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே போய் பார்த்துக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் கிட்டே நெருங்கிட்டோம். ஏற்கனவே வந்து நான் காரில் வந்து நிறைய பேசியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து ஆயுஷ் ஆர்த்தோ கிளினிக் தான் வந்திருக்கோம். தாம்பரத்தில் இருக்கிற வால்மீகி தெருவில் தான் ஆயுஷ் ஆர்த்தோ கிளினிக் இருக்குங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். எங்களோட ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய்க்கலாம். இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம ஊர் சைடு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரங்கிற ஒரு ஃபீலே கிடையாது. ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக அமைதியாக இருக்குங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அப்புறம் என்ட்ரன்ஸில் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு விநாயகர் இருந்தார். அவரே சாமி கும்பிட்டுட்டு நன்னாரி ப்ளஸ் வெட்டி வேர் ரெண்டுத்துலையுமே தனித்தனியாக வந்து தண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் குடிச்சிட்டு அவ்வளோ ஒரு இந்த வெயிலுக்கும் அதுக்கு ஜில்லுன்னு சூப்பராக இருந்தது. நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நம்ம எங்கேருந்து வரோம் என்னங்கிற டீட்டெயில் எல்லாம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அப்புறம் டாக்டர் வந்ததுக்கப்புறமா கன்சல்டேஷன், அதாவது டாக்டர் கிட்டே போயிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன நீங்கள் போயிட்டு வந்துருக்குன்னு சொன்னாங்க. உள்ளே போய் இப்போ டாக்டரை பார்த்துட்டு நம்ம என்ன பிரச்சனை நமக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு வரப்போகிறோம். எனக்கு இப்போ டெலிவரி 5 வருஷம் ஆகுது. அது சிசேரியன் பண்ணி தான் டெலிவரி எடுத்தாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ பாப்பா வந்து ஃபீட் பண்ணும்போதுலாம் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னொன்று வேலை அதிகமாக செஞ்சால் அந்த கண்ணுக்கால் பாதம் எல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கு. அது கொள்ளையை வந்து அடிக்கடி ஒரு வாரத்தில் ஒரு 3 நாட்கள் வேலை செய்வேன். அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் காலம் ஸ்லிப் ஆயிடுச்சு. அதில் வந்து அந்த மூட்டு வலி வந்து ரொம்ப ஒரு 1 இயரா. ஓகே. ஸோ அதனால ட்ரீட்மெண்ட்காக வந்து எப்போ டெலிவரி ஆச்சு? 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமா பேக் பெயின் இருக்கு. இப்போ 1 வருஷம் முட்டி வலியும் வந்து பாதமும் வலிக்குது, கணக்கால் வலிக்குது. இடுப்புல இருந்து காலுக்கு இது வலி பரவுதுங்களா? அந்த மாதிரி இல்லை. அதிகமா வேலை செஞ்சாதான் கணுக்கால் பாதம் ரொம்ப வலிக்குது. என்ன செய்யும் போது ரொம்ப ஜாஸ்தி தெரியும்? பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நின்றுட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செஞ்சா பாதம் ஊடவே முடியல. காலையில படுத்து இருந்து காலையில எழுந்திருக்கும் போது ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி கீழே உட்காந்து எழுந்திருக்கும் போது மருந்து போகுது காலை ரொம்ப. அதே மாதிரி டக்குனு எழுந்திருக்கும் போது முட்டி ரொம்ப பெயினா இருக்கு. கொஞ்சம் நடக்க நடக்க குதிகால்ல பாதத்துல இருக்க வலி குறையுதா? இல்ல அப்படி குறையில மேம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததான் நல்லா இருக்கு. தைலோ அந்த மாதிரி எதுவும் அப்ளை பண்ணாதான் நல்லா இருக்கு. இருக்கா நீட்டுங்க, மடக்குங்கம்மா, நீட்டுங்க. இருக்கா இங்கே இந்த இடத்துல நீட்டிக்கோங்க, மடக்குங்க. சார் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிட்டோம். ஃபர்தரா என்ன பிரச்சனைன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, நான் உங்களுக்கு அழுத்துறேன். அடுத்த வலி இருந்தா மட்டும் சொல்லுங்க, சரியா? இந்த இடத்துல வலி இருக்கா? இருக்கு. இந்த இடத்துல லைட்டா இருக்கு. இந்த இடத்துல வலி இருக்கா? இல்ல. அழுத்தும் போது வலி இருக்கா? இந்த இடத்துல பெயின் இருக்கு. தேய்மானம் இருக்குமா? மூட்டுல தேய்மானம் இருக்கு. இது இல்லாம சவுலையுமே பிரச்சனைகள் இருக்கு, சரிங்களா? கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வலி இருக்கா? வலி இருக்கு. இந்த இடத்துலமா மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இடது ஷோல்டர் கொஞ்சம் இறங்கி இருக்கும். போஸ்டர் கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ அதனால இந்த இடது பக்கம் இருக்க நரம்பு போய் அழுத்தி இருக்கு. அதனால வலி வருது, சரிங்களா? டாக்டர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? இருக்கிற மாதிரி எதுவும் வலி இருக்கா? அப்பப்ப மரத்து போறது இருக்கு. ஸோ சார் சொன்ன மாதிரி ஸ்பைனோட அலைன்மெண்ட் மாறுறது தான் இதோட ரூட் காசிங். ஸோ இது நம்ம டெலிவரிக்கு அப்புறமே எல்லா ஃபீமேல்ஸுமே காமனாக ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ப்ரெக்னன்சி கோ த்ரூ பண்ணும்போது நம்ம ஒரு சைடு தான் படுக்க வேண்டியது இருக்கும், முடிஞ்சுதான் உட்காந்து ஃபீடிங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதிக லோடு கொடுக்குற சைடு தசைகள் இறுக்கமாயிட்டே வரும். ஸோ மசில் ஸ்டிஃப் ஆகி ஸ்பைனை பிடிச்சி அந்த பக்கமாக இழுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அலைன்மெண்ட் இது எல்லாருக்குமே மாறிடும். எப்போ நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நரம்பு அதை அழுத்துதோ, சாதாரண ஒரு தும்மல் போட்டா போதும், இல்ல ஏதாவது வண்டியில ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கிட்டோ இல்ல வெயிட் தூக்கிட்டீங்க உங்களை அறியாமலே அப்படின்னா அந்த டைம்ல நம்மளுக்கு நரம்பு அழுத்திடும். ஸோ அந்த நரம்பு அழுத்ததுனால கீழே அந்த நரம்பு போற பகுதி ஃபுல்லா ரத்த ஓட்டம் கம்மியாகி மரத்து போறதுக்கு வழி வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் வந்துருச்சு இடுப்புல. அப்ப என்ன ஆகும்னா 2 முட்டி தான் நம்மளோட மொத்த எடையை தாங்குறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நம்மள அறியாமலே ஒரு காலுக்கு அதிக வெயிட் கொடுத்து பழகிடும். ஸோ குழந்தைய வயிற்றுல தூக்கி வச்சுட்டு நீங்க ஊட்டும் போது ஏதாவது பண்ணும்போது ஒரு காலுக்கு தான் வெயிட் ஜாஸ்தி கொடுப்பீங்க. அப்ப முட்டியில ப்ரெஷர் ஜாஸ்தி உட்காருது. 2 முட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஒன்னோட ஒண்ணு உரசும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. நீட்டி மடக்கும் போது இல்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்கவும் முட்டியில வலி தெரியுது, சரிங்களா? ஸோ நம்ம பண்ண போறதுல வர்மா ஆயுர்வேதா மசாஜ் மூலமா அந்த ஸ்டிஃப்னஸை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்பைனை கரெக்டா அலைன் பண்றதுக்கான டெக்னிக் இருக்கு. OMT கைரோபிராக்டிக் மூலமா அலைன் பண்ணி முட்டியோட இடைவெளியும் கரெக்டா அலைன் பண்ணி வச்சு எண்ணெய் கட்டு மாதிரி போட்டுடுவோம், அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வரணும். ஸோ உங்க கண்டிஷனுக்கு 7 செட்டிங்ஸ் நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்து நெக்ஸ்ட் 7 தேவைன்னா நம்ம எடுக்கிற மாதிரி வரும், சரிங்களா? லாங் கிளாஸ் வரேன். ஸோ அது கண்டினியூஸா இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஃபர்ஸ்ட் 7 டேஸ் பண்ண போறோம். அதுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் வந்துடும். உங்க ஏஜுக்கு தேவை இருக்குன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் எடுக்கணும். ஏன்னா நம்ம இடுப்புலயும் பிரச்சனை இருக்கு, முட்டிலையும் பிரச்சனை இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தேவைன்னா நம்ம பார்த்துக்கலாம். சார் இன்னைக்கு ஒரு சிட்டிங் மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன். ஒரு சிட்டிங் மட்டும் இன்னைக்கு எடுத்துட்டு போயிடு. சார் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க. இதுதான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க. இதுதான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போற பெட். இந்த மாதிரி வந்து கிளாத் மேல போட்டிருக்காங்க. ரூம்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு நீட்டா சூப்பரா இருக்கு. ஸோ பார்க்கல ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன ஷார்ட் போடுற மாதிரியா இருக்கும். ஷார்ட் போட்டுருக்காங்க. நாட்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதான் போட்டிருக்கேன். சரி பாருங்க, கொஞ்சம் லூஸா இருக்கு.
அவங்க மசாஜ் பண்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கால் அடிக்கடி மறுத்து போகும். எனக்கு வந்து மூட்டு வலி இருக்கு சார். அது எல்லாமே இப்போ எனக்கு டெலிவரி 2 வருஷம் ஆகுது. அந்த டெலிவரி பெயினுக்கு அப்புறமா அந்த சிசேரியன் பண்ண அந்த அதுல இருந்து முதுகு வலி இருக்கு, பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. எதனா நின்றுட்டே வேலை செஞ்சா கால் ரொம்ப வலிக்குது. காலையில அதிகமா வேலை செஞ்சுட்டு நம்ம படுத்து காலையில எழுந்திரிச்சு போகும்போது கால் ஊனவே முடியல. அந்த அளவுக்கு பாத வலி ரொம்ப இருக்கு. போஸ்ட் டெலிவரி வர காமனான பிரச்சனை தான். இது பெரிய ப்ராப்ளம் இல்ல. இது சரி பண்ணிக்கலாம். 2 வருஷமா பெயின்ல தான் இருக்கீங்களா இல்ல இப்பதான் பெயின் அக்ரிவேட் ஆயிருக்கு? இல்ல 2 வருஷமாவே இருக்கு சார். இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு பெயின். கமெண்ட் பண்ணுமா ஃபேசிங் தான். மஸ்குலர் ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கேமா. தண்ணி சரியா குடிக்கிறது இல்லையா? ஆமா சார், குடிக்க மாட்டேன். சாப்பிட மாட்டீங்களா? குடிக்க மாட்டீங்களா? மறந்துடுது சார். குடிக்கிறா சரி குடிங்க. இல்ல சார். குடிங்க. கேத்து விடுங்க. மலிச்சதா? இல்ல சார். பிசிக்கல் ஒர்க் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமா? மசில் ரொம்ப வீக்கா இருக்கு, ஸ்டிஃபா இருக்கு. நான் பொறுமையா தான் பண்றேன். அது என்ன சொல்லுங்க, நான் இன்னும் குறைவா பண்றேன். சரியா? சரி. மேரேஜ் பண்ணிட்டு கொடுத்து பண்ணிருக்கோம் இல்லையா, ஆயிலேஷன் கொடுத்துருக்கோம்ல. சோ அங்க என்ன ஆகும்னா மசில் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக, லூசன் ஆகிறதுக்காக சூடு இருக்கு. அவ்வளவுதான். என் கையில விட்டுருங்க. சரிங்க சார். வலி வந்துச்சுன்னா காலுக்கு கிரிப் பேண்ட்ஸ் கட்டுவாங்க, அந்த மாதிரி தான். ஓகே. எவ்வளவு நாள் சார் இருக்கணும்? மேக்ஸிமம் ஒரு நாள் 24 hours தான் ஃபாலோ பண்ணணும். என்ன சொன்னேன்? இப்போ வந்து தண்ணி நிறைய குடிக்கணும், மீன் நிறைய சாப்பிடணும். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கு ட்ரீட்மெண்ட். நான் ரொம்ப பயந்து உள்ள வந்தேன். ஏன்னா காலு ஏதோ மசாஜ் பண்ணும்போது ஏதோ பெயின் ரொம்ப அதிகமா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா சுத்தமா பெயின் எதுவுமே இல்லை. கால் வந்து ஏதோ ஒரு பாரம் குறைஞ்சது மாதிரி இருக்கு. ரொம்ப லேசா இருக்கு காலே. நல்ல வலி வந்து நல்லா ரிலீஃப் ஆயிருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டைமாவது வந்து ஆயுஷ் ஆர்த்தோ கிளினிக் வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா வந்து தீர்வு பண்ணிடுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. உண்மையா சூப்பரா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நான் வெளியில வந்துட்டேன். அந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெல்லியிலேருந்து வராங்க. இவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க 2020 இருந்தே பேக் பெயினும் அந்த மூட்டு வலியும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுங்களாம். நைட்லாம் படுக்கவே முடியாதான். ரொம்ப பெயின் அதிகமாகிட்டே இருக்க என்னன்னா இப்போ அவங்க ரிலேஷன் சொல்லி இங்கே வந்து இப்போ 10th சிட்டிங் எடுத்திருக்காங்க. நல்லாவே பெயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆயிருக்காங்க. இப்போ நல்லா வந்து நைட்லாம் அந்த பெயின் இல்லை. முன்னாடிலாம் வந்து என்னன்னா அந்த ஆயில் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. போட்டு என்ன சுத்தமாக சரியாக இருக்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த 10th சிட்டிங்லேயே வந்து நல்லா சூப்பராக வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே டெல்லியில இருந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க தமிழ் தான். அந்த மேம் கிட்ட கேட்கலாம் எவ்வளோ நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, எப்படி இருக்குது என்னங்கிற ஃபுல் டீட்டெயில் கேட்கலாம். சொல்லுங்க மேம், உங்கள் பேர் என்னது மேம்? என் பேர் வந்து பவானிகிரி. ஓகே மேம், எங்கேருந்து மேம் வரீங்க? இங்கே தான் அதாவது எதுக்காக மேம் வந்தீங்க? இப்போ பெயின் எப்படி இருக்கு என்னங்க டீட்டெயில் சொல்லுங்க. நான் வந்து நீல வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்தது அப்படிங்கிறதுனால வந்தேன். ஓகே, தெரப்பி எடுத்துட்டு மெடிசின்ஸும் சாப்பிட்டேன். அலாங் வித் தட் அவங்க டயட் பிளானும் சொன்னாங்க. என்ன வெஜிடபிள்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம், வாட்டர் கண்டென்ட் நிறையா குடிக்கிறது, வாக் பண்ணுறது, எக்ஸசைசஸ். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அது ஃபாலோ பண்ணதுனால எனக்கு நல்லாயிடுச்சு. ரிவ்யூக்கோசரம் வந்திருக்கேன். ஓகே மேம், ஓகே. அது எத்தனை சிட்டிங் மேம் எடுத்தீங்க எங்க ட்ரீட்மெண்ட்? நான் வந்து ஒரு 7 சிட்டிங்ஸ் எடுத்தேன். ஒரு அதுக்கப்புறமா ஒரு 1 இயர் கழிச்சு இன்னொரு 2-3 சிட்டிங்ஸ் எடுத்தேன். ஓகே, அதுல கியூர் ஆயிடுச்சுங்களா? ஸோ நம்ம ஆயுஷ் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் எங்கே இருக்குங்கிற எல்லா டீட்டெயில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கமெண்ட்ஸ்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். நான் நடந்து வரதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். போகும்போது ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக அடி எடுத்து வச்சு நடந்து போனேன். எனக்கு பேக் பெயின் ரொம்ப இருந்தது.
கால்வலி ரொம்ப இருந்தது, அந்த கணுக்கால், பாதம், முட்டி எல்லாமே அவ்வளோ பெயின் இருந்தது. உள்ள போயிட்டு வந்ததுமே எனக்கு ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. கால் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரீயா இருக்கு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட். எவ்வளோ ஃபாஸ்டா நடந்து வரேன் உங்களுக்கு தெரியுது இல்ல, அந்த அளவுக்கு எனக்கு வந்து பெயினே பறந்து போச்சு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட். கண்டிப்பா நீங்க சென்னையில இருந்தாலும் இல்லை வெளியூர்ல இருந்தாலும் வெளி ஸ்டேட்ல எங்க இருந்தாலும் கண்டிப்பா ஒன்ஸ் ஆயுஷ் ஆர்த்தோ கேருக்கு வந்து கண்டிப்பா வாங்க. உங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க.